காதலிலே படுகொலை செய்யப்படுகின்றார் என்றால் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விசாரணை கூட இந்த மாபெரும் தலைவருக்கு கிடைக்கவில்லை. எனவே இந்த வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிக்க கூடாது என்று சொல்லி தீர்ப்பளித்தது. அதை மாற்றி இவர்கள் சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்தது ரத்து செய்தது. ஆனால் அதன் பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் 2 முறை முயற்சி செய்து உச்சநீதிமன்றத்திலே தோல்வி அடைந்தது. 3வது முறை மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது சிபிஐ தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டது. அதே மீறி 48 நாட்கள் இவர்கள் வழக்கின் கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைக்காமல் அவர்களை வைத்துக் கொண்டிருந்தனர். பின்பு அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தபோது மீண்டும் ஒரு மனு தாக்கலை செய்து ஒரு இடைக்காலமாக ஒரு தடையை பெற்று 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் நடத்த விடவில்லை. கடைசியாக இந்த அரசாங்கம் மாறிய பிறகு தாவேக அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலே வந்த பொழுது மீண்டும் வழக்கு விசாரணை மே மாதம் உச்ச நீதிமன்றத்திலே வந்தது. உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை நான் படித்து பார்க்கையிலே மிகவும் ஆச்சரியமும் வேதனையும் அடைந்தேன். இந்த வழக்கை ஏற்கனவே இருக்கின்ற திமுக அரசாங்கம் தொடர்ந்து இதை நடத்தக்கூடாது. புதியதாக வந்திருக்கின்ற அரசாங்கத்தின் கருத்தை அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் கேட்டு வந்து நீதிமன்றத்திலே தெரிவியுங்கள் என்று உச்ச நீதிமன்றத்திலே உத்தரவிட்டார். ஆட்சி மாறி இருக்கின்றது. அப்படி இந்த ஆட்சி மாறியது ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய தலித் தலைவருடைய படுகொலையை இவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி, இவ்வளவு பெரிய குற்றவாளிகள், இவ்வளவு பெரிய அரசியல் பின்புலம் அமைச்சர்கள் உட்பட பல முக்கியமான எம்எல்ஏ மற்றும் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்ற விசாரணையை விசாரிக்காமல் இந்த அரசு அதை மூடி மறைப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே சென்று தன்னுடைய இந்த வழக்கிற்கு இடைக்கால தடை வாங்கி நாங்களே விசாரித்துக் கொள்கின்றோம் என்று இடைக்கால தடை வாங்கி வைத்திருக்கின்றது. மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி பிறகு இந்த வழக்கு விசாரணை வருகின்றது. அப்படி வருகின்ற சூழ்நிலையிலே ஏற்கனவே இவர்கள் தடை வாங்கியது, இவர்களுடைய தடை உத்தரவு இவையெல்லாம் அன்று உச்ச நீதிமன்றம் விசாரித்தாலும் அந்த தடை நீங்கிவிடும். அதற்கு முன்பு இந்த அரசாங்கம் செய்த தவறை கொஞ்சம் புதியதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் அவர்கள் இந்த அனைத்து ஊழல்கள் உட்பட பல விஷயங்களிலே இந்த புதிய அரசாங்கம் மிக நேர்த்தியாக கடுமையான முகத்தை காட்டி அவர்களுக்கு கொடூரமானவர்களுக்கு கடுமையான முகத்தை காட்டி நீதியின் பக்கம் நிற்கின்றது என்று நாங்கள் அனைவரும் நம்புகின்றோம். அந்த நீதியின் பக்கம் நிற்கின்ற இந்த தாவேக அரசை நாங்கள் எல்லாம் விரும்பி பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் அண்ணன் ஆம்சான் மீது பாசம் கொண்டவர்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கும் அண்ணனுக்காக பல போராட்டங்கள் நடந்தது. ஐநா சபையிலும் இந்த வழக்கு ஒலித்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்த்தியான தலைவர், மாபெரும் தலைவரான ஆம்சாங்குடைய வழக்கை சிபிஐ விசாரணையை அப்பீல் செய்த திமுக அரசின் அந்த அப்பீல் மனுவை வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த தாவேக அரசு அவர்களுக்கு நாங்கள் எங்கள் பகுஜன் சமாஜ் சார்பாகவும் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவர் மீது பாசமும் அன்பும் கொண்ட அண்ணனுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லுகின்ற அனைத்து தரப்பு சார்பாகவும் தலைவர் என்ற முறையிலே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் என்ற முறையிலே நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த வழக்கை சிபிஐ வழக்கு அப்பீல் செய்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திலே வாபஸ் வாங்க வேண்டும். உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அந்த சிபிஐக்கு மாற்றுவதான உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஜெய் பீம்.